கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வசனம் தான் யாத்திராகமம் 23வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். வாசிங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவருடைய அவரின் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை ஆமென் முன்னிலிருந்து ஆமென் விலக கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவான வார்த்தைகளை குறித்து பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம். இந்நாளில் இருக்க சொல்லப்பட்ட வார்த்தைகள் அதிகமாய் கேட்டிருப்போம் பெற்றிருப்போம். ஆகிலும் கர்த்தர் தாமே ஆமென் பேசுகிற அடியோடு கேட்கிற பிள்ளைகளோடு ஆமென் கர்த்தர் இடைப்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைக்கென்று ஆமென் கர்த்தர் இவ்வார்த்தைகளை எவைகளுக்கு கொடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரை சேவிக்கும்படிக்கு, உலகத்தின் நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கல்ல, உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கல்ல, கர்த்தரை சேவிக்கும்படிக்கு தான் இவ்வார்த்தைகளை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவைகளை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் கொடுத்த இடம் எவனமா இடம் என்று சொன்னால், கர்த்தர் ஆமென் 20வது வசனத்தை வாசிங்க. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 23வது அதிகாரம் 20வது வசனம், 23வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். வழியில் உன்னை காக்கும்படிக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ண ஸ்தானமாய் இருக்கிற அவன் உன்னை கூட்டிக் கொண்டு போய் சேர்க்கும் மட்டும் இதோ ஆமென் ஒரு தூதனை கர்த்தருக்கு முன்பதாக உனக்கு முன்பதாக அனுப்புகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யவனமான இடத்துல இருக்கும் பொழுது என்று சொன்னால் சீனாய் ஆமென் மலையில கர்த்தர் கொடுத்தான வார்த்தை 10 கட்டளைகளை கொடுத்து ஆமென் அதுக்கப்புறம் கொடுத்த ஆசீர்வாதத்துடைய வார்த்தை தான் இவை எதற்காக சொன்னால், நீங்கள் சுதரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் வெகு சமீபித்து வந்தாயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற கர்த்தர் தாமதியாமல் அவர் நிறைவேற்றும்படிக்கு அவர் வேகமாய் வந்தாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றி தருகிறார் என்று சொல்லப்படுகிற இவ்வேளையில் தானே கர்த்தர் கொடுத்ததான வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் ஆமென் அப்பத்தையும் உங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உங்கள் நோய்களை யாவையும் நான் தீர்த்து தருகிறேன், நீங்கள் என்னை சேவியுங்கள்.